உனக்கு நான் வேணுமா இல்ல உன் காதலம் வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்க. சாம், அண்ணி அழாதீங்க அண்ணி ப்ளீஸ். சாரி, ரொம்ப சாரி சாம். நான் இந்த தப்ப பண்ணிருக்க கூடாது. முதல்ல நீங்க அழறத நிப்பாட்டுங்க. அப்போ அதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. அழுது அழுது நீங்க இழந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல அழுத எதுவும் ஆக போறது இல்ல. இது தைரியமா முடிவெடுக்க வேண்டிய நேரம் அண்ணி. அண்ணி, அம்மம்மா கிட்ட பேசுங்க. எனக்கு ஸ்ரீனிவாசன் இதை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்னால சொல்ல முடியும்னா நான் நேத்தே சொல்லிருப்பேனே சாம். வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசியிருந்தா கூட அம்மா சூசைட் பண்ணி இருந்திருப்பாங்க. நான் உண்மையை சொன்னா செத்து போயிடுவேன்னு சொன்னாங்க. அவங்கள கொன்னுட்டு நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழணுமா சாம்? அப்படி ஒரு வாழ்க்கைய வாழதான் முடியுமா? அதான் என் மனசாட்சிய கொன்னுட்டு அம்மா பேச்சுக்கு கட்டுப்பட்டு அமைதியா இருந்தேன். ஏற்கனவே செத்த மனசாட்சிய திரும்ப திரும்ப சாகடிக்கிறதுல எனக்கு ஒன்னும் இல்ல. ஒன்ன மாட்டி விட்டுட்டேன் பாரு, அத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. அண்ணி, எதுக்கு இப்ப அழறீங்க? இதான் நடந்திருக்கும்னு நான் அப்பவே கெஸ் பண்ணிட்டேன். நீங்க அப்படி சொன்னதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனா உங்க வாழ்க்கையை முடிவு பண்ண வேண்டிய முக்கியமான கட்டத்துல நீங்க இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்பவே அம்மாவை போய் பாருங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. இல்லனா அந்த மோகன் உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவான். தினம் தினம் ஒரு நரகத்தை நீங்க பார்க்கணும். வேண்டாம் அண்ணி, உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு அப்படி ஒரு மோசமான லைஃப் அமையவே கூடாது. இல்ல சாம், இந்த குடும்பத்துல ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அதனால ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மன வேதனையில இருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். வீட்டுக்கு பிடிக்காத கல்யாணம்ங்கிறது கொலை பண்றதை விட கொடூரம். அதை நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன். என்னால என் அப்பா அம்மா தலை குனிஞ்சு நிக்கிறது அதை விட ஒரு பெரிய கஷ்டம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. அதுக்கு நான் அம்மா அப்பா சொல்ற பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு கஷ்டம்னாலும் தாங்கிக்கிறேன். ஐயோ அண்ணி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. அவளே மோட்ட மோட்டன்னு சொல்றா, நீ எதுக்கு அவளை கட்டாயப்படுத்திட்டு இருக்க? இல்ல பெரியத்த, அப்படி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்? எதுக்கு என் குடும்பத்தை நாசம் பண்ண கங்கணம் கட்டிட்டு தெரியற? நான் உன்கிட்ட சண்டை போட்டுக்கேன், திட்டி இருக்கேன், ஏன் அடிக்க கூட செஞ்சிருக்கேன். ஆனா அது நீ பண்ண தப்பா இல்ல. இதெல்லாம் மனசுக்குள்ள வஞ்சம் வச்சு பழி வாங்குறதா இருந்தா என்ன நாளடி அடிச்சிரு, நான் வேணா வாங்கிக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுடி. பெரியத்த, அம்மா தாயே, போதுமா போதும். என்னால உன் கூட சண்டை போட முடியாது. நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன். நான் உன்கிட்ட மடிப்பிச்சே கேக்குறேன்டி. உனக்கு கோடி புண்ணியமா போகும். என் பொண்ணை வாழ விடுமா. இத்தனை நாளா என் பொண்ணு கிழிச்சு கொண்டு தாண்ட மாட்டா. இன்னைக்கு நீ அவளுக்கு இல்லாததும் பொல்லாததும் சொல்லி கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. இதுக்கு மேலயும் நீ இந்த குடும்பத்தை நாசம் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. பண்ண வரைக்கும் போதும். தயவு செஞ்சு கிளம்பு. உன்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு எத்தனையோ தடவை விரட்டி இருக்க. மானம் ரோஷம் ஏதாவது இருக்கிறவளா இருந்தா நான் சொன்ன வார்த்தைக்கு ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருந்திருக்க மாட்ட. இந்த குடும்பத்தை கருவறுக்கணும்னு சபதம் போட்டுட்டு வந்திருக்க. நீ எப்படி இங்க இருந்து போவ?
இதுக்கு மேல உன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லம்மா. போதும், நான் தோத்து போயிட்டேனே வெச்சுக்கோயே. உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன், உன் கால்ல வேணாலும் விழறேன். பெரியத்த, இதுக்கு மேல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுவும் பத்தாது, என் உசுரை எடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னா உன் கையாலே எனக்கு விஷத்தை வாங்கி கொடு. நானே என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு செத்து போறேன். நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது மனசுக்குள்ள ஒரு பெரிய லட்சியம் இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு வந்த நிமிஷத்துல இருந்து இது ஏன் வீடு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னோட ஆளுங்கன்னு முழுசா நம்பினேன். யாருக்குமே கஷ்டம் கொடுக்கணும்னு ஒரு நாளும் நான் நினைச்சு பார்க்கல. ஆனா இங்க இருக்கிற யாரும் என்னையோ என் மனசையோ புரிஞ்சுக்கிட்டவங்க இல்லைன்னு இப்போதான் தெரியுது. உண்மையான அன்புக்கு மதிப்பில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலயும் நான் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. நான் போறேன். சத்தியமா உங்க வாழ்க்கை கெட்டு போகணும்னு நினைச்சு நான் எதையுமே பண்ணல. நான் கிளம்புறேன். என்ன அமெரிக்கா பொண்ணு, அதுக்குள்ள கடையை காலி பண்றீங்களா? அச்சச்சோ, உடனே கிளம்புன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, இப்ப ஃபிளைட் பிடிச்சா எப்ப அமெரிக்கா போவ? அப்புறம் ஃபிளைட்ல வித்தவுட்லாம் இருக்கா? இருந்தாலும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர். பத்மா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு போராடினதே நீங்க தானே. அப்போ அவ கழுத்துல தாலி ஏறத நீங்க பார்க்க வேணாமா? பத்மா கழுத்துல நான் தாலி கட்டுறதை நீங்க பார்க்கணும். நாங்க ரெண்டு பேரும் அப்படியே தம்பதி சமேதரா வர்றப்போ வாசல்ல நின்னு நீங்க தான் எங்களை ஆரத்தி எடுக்கணும். அது மட்டுமா, ஃபர்ஸ்ட் நைட் சமயத்துல எங்க ரெண்டு பேருக்கும் பெட்ல பூவெல்லாம் போட்டு நீங்க தான் அலங்காரம் பண்ணணும். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை யோசனை பண்ணி வச்சிருக்கேன். ஆனா பாருங்க, என் மாமனார் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் உங்களை சுத்தமா பிடிக்கல. கல்யாணத்துக்கு முன்னால அவங்களோட கடைசி ஆசை இதான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க ஆசைப்படுறதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேனா இல்லையான்னு தெரியாது. சரி, இது ஒன்னையாவது செஞ்சு கொடுக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன். ஓவர ஆட்டம் போட்டு இப்படி அமெரிக்காவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டியே. உன்னால இந்த இந்தியன் மூளைய சமாளிக்க முடியல. இதுக்குத்தான் ஓவர ஆடக்கூடாதுங்கிறது. இப்ப புரியுதா? புரிஞ்சிருக்கணும்.
மத்தவங்களும் உன் கூட சேர்ந்து இருக்கணும். அதுதானே அதை நான் செய்யறேன் மாம். நீ போட்டோல காட்டின எல்லாரையும் கூட்டிட்டு வந்து உன் கண்ணு முன்னால நிறுத்துற. தாத்தா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த வீட்டுக்கு நான் பெரிய கனவோட வந்தேன். 2 குடும்பத்தையும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்துட முடியுங்கிற நம்பிக்கையோட வந்தேன். ஆனா இப்போ நான் தோத்து போயிட்டேன். நான் திரும்ப போறேன். என் அம்மாவுக்கு கொடுத்த வாக்க என்னால காப்பாத்த முடியல தாத்தா. சாரி தாத்தா. Selfie, come on. போ டக்குன்னு ஒளிஞ்சுக்கோ. Don't shout. கத்தக்கூடாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என்னோட மருமகன். பத்மா, நீ போய் ஆரத்தி தட்டை கொண்டு வா. என் மருமகளுக்கு ஆரத்தி எடுத்துதான் உள்ள கூட்டிட்டு வரணும். எதுக்குமா சும்மா கத்திக்கிட்டே இருக்க? வர இரு. ரெடியாக வேண்டாமா? எவ்வளவு நேரம் நீ கிளம்புவ? சீக்கிரமா வா. சூர்யா, நீ கிளம்பிட்டியா இல்லையா? பெரியம்மா, பத்மா வந்துட்டா பாரு. இதோ வரேன் பெரியம்மா. சீக்கிரம் வா, வீட்டை பூட்டிட்டு கிளம்பலாம். மண்டபத்துக்கு வேற போகணும், டைம் ஆயிடுச்சு. அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்கிரம் வீட்டை பூட்டு. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? கிளம்பு. சரிங்க பெரியம்மா. அக்கா, வாக்கா போலாம். நீ என்னடி நின்னுட்டு இருக்க?
அத்தை ம். நேரம் ஆயிட்டே இருக்கு. சூர்யா, பத்மா, ராஜ்யக்கா, சாம் எல்லாம் இன்னும் வரவே இல்ல. அவங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ போய் மாப்பிள்ளைக்கு ரூம் ரெடியா இருக்கான்னு பாரு ஜெயந்தி. அவங்க வர நேரம் ஆயிடுச்சு. போங்க, போய் சம்பந்தி மாப்பிள்ளையும் வர வைத்து கூட்டிட்டு வாங்க. சரிங்க அத்தை. ம். ஏங்க போங்க. சரி வா. வாங்க. சம்பந்தியம்மா வாங்க. வணக்கம். நில்லுங்க. வாங்கம்மா. வணக்கம். உள்ள போங்க. உள்ள போலாம். வாங்கம்மா. சாமி, கல்யாணத்துக்கு வேண்டிய சாமான்லாம் வந்துச்சா? எல்லாம் வந்துடுத்து. ஓ, கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தலாம்னு பார்த்தா ஒரு ஐடியாவும் சிக்க மாட்டேங்குதே. அப்ப சாமி, நீங்க மந்திரத்தை ஓதுங்க, நான் அப்படி ஒதுக்குறேன். அழுதே காட்டி கொடுத்துறத. இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு. பத்மா, என்னடி பாத்துட்டு இருக்க? இறங்கு, இறங்குன்னு சொல்றேன்ல. யாரும் என்னையும் என் மனசையும் புரிஞ்சுக்கிட்டவங்க இல்லைன்னு இப்போதான் தெரியுது. இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நான் போறேன். சூர்யா, சாம் எங்க? அவங்க கிட்ட கேட்டா உன் கூட வரானாங்க. மா, கல்யாண வேலை நிறைய இருக்குமா, போய் அத பாருங்க. டேய், காலையில இருந்து நான் தான் பாத்துட்டு இருக்கேன். நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? சாம் எங்க? அம்மா, அண்ணா அழுவுதுமா. பத்மாக்கா கல்யாணத்தை நினைச்சு ஃபீல் பண்றியா? டேய், என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க 2 பேரும் உள்ள போங்க. நீ சாம கூட்டிட்டு வா, அப்புறமா நான் உள்ள போறேன். இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் யாரும் இத பத்தி என்கிட்ட பேசாதீங்க, எதுவும் கேட்காதீங்க.